மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். 2024-25 நிதியாண்டில் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் வருவாய் 30% வரை அதிகரித்துள்ளதாக மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சென்னையில் 54 கிலோமீட்டர் தொலைவுக்கு 2 வழித்தடங்களில் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும் நிலையில் தினசரி 3 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயணிக்கின்றனர். மெட்ரோ ரயில் நிறுவனம் டிக்கெட் கட்டண வருவாய் மட்டுமின்றி இதர வழிகளிலும் குறிப்பாக வாகன நிறுத்தும் இடம் அதிகரிப்பு, மெட்ரோவுக்கு சொந்தமான இடங்களை தனியாருக்கு நீண்ட காலத்துக்கு குத்தகை விடுவது, ரயில்கள் மற்றும் ரயில் நிலையங்களில் தனியார் விளம்பரம் செய்ய அனுமதிப்பது உட்பட பல்வேறு வகைகளில் வருவாயை ஈட்டுகிறது. இதனால் அந்நிறுவனத்தின் வருவாய் கணிசமாக அதிகரித்து வருகிறது. இதற்கிடையே சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் 2024-25 நிதியாண்டின் அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அதில் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் மொத்த வருவாய் 369 கோடியே 49 லட்சம் ரூபாயிலிருந்து 425 கோடியே 64 லட்சம் ரூபாயாக உயர்ந்துள்ளது. இது அதற்கு முந்தைய நிதியாண்டை விட 15% அதிகமாகும். பயண கட்டண வருவாய் மட்டுமின்றி இதர பிரிவுகளிலும் வருவாய் அதிகரித்துள்ளது. இதர பிரிவு வருவாய் 104 கோடியே 30 லட்சம் ரூபாயிலிருந்து 135 கோடியே 39 லட்சம் ரூபாயாக அதிகரித்துள்ளது. இது 30% அதிகமாகும். வரும் ஆண்டுகளில் பயணிகள் எண்ணிக்கையும் இதர பிரிவுகளில் பயன்பாடுகளும் அதிகரிக்கும் என்பதால் வருவாய் மேலும் அதிகரிக்கும் என்று சென்னை மெட்ரோ ரயில் நிறுவன அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 2024-25 நிதியாண்டில் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் வருவாய் 30% வரை அதிகரித்துள்ளதாக மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சென்னையில் 54 கிலோமீட்டர் தொலைவுக்கு 2 வழித்தடங்களில் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும் நிலையில் தினசரி 3 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயணிக்கின்றனர். மெட்ரோ ரயில் நிறுவனம் டிக்கெட் கட்டண வருவாய் மட்டுமின்றி இதர வழிகளிலும் குறிப்பாக வாகன நிறுத்தும் இடம் அதிகரிப்பு, மெட்ரோவுக்கு சொந்தமான இடங்களை தனியாருக்கு நீண்ட காலத்துக்கு குத்தகை விடுவது, ரயில்கள் மற்றும் ரயில் நிலையங்களில் தனியார் விளம்பரம் செய்ய அனுமதிப்பது உட்பட பல்வேறு வகைகளில் வருவாயை ஈட்டுகிறது. இதனால் அந்நிறுவனத்தின் வருவாய் கணிசமாக அதிகரித்து வருகிறது. இதற்கிடையே சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் 2024-25 நிதியாண்டின் அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அதில் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் மொத்த வருவாய் 369 கோடியே 49 லட்சம் ரூபாயிலிருந்து 425 கோடியே 64 லட்சம் ரூபாயாக உயர்ந்துள்ளது. இது அதற்கு முந்தைய நிதியாண்டை விட 15% அதிகமாகும். பயண கட்டண வருவாய் மட்டுமின்றி இதர பிரிவுகளிலும் வருவாய் அதிகரித்துள்ளது. இதர பிரிவு வருவாய் 104 கோடியே 30 லட்சம் ரூபாயிலிருந்து 135 கோடியே 39 லட்சம் ரூபாயாக அதிகரித்துள்ளது. இது 30% அதிகமாகும். வரும் ஆண்டுகளில் பயணிகள் எண்ணிக்கையும் இதர பிரிவுகளில் பயன்பாடுகளும் அதிகரிக்கும் என்பதால் வருவாய் மேலும் அதிகரிக்கும் என்று சென்னை மெட்ரோ ரயில் நிறுவன அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.